ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு ஒரு அதே ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் பை ஏரியா. F by A. ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டனுக்கு நமக்கு தெரியும் யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கான நியூட்டனுக்கான எக்ஸ்பேன்ஷன். அடுத்தது மீட்டர் பவர் -2. ஸோ இங்கே ஆல்ரெடி மீட்டர் பவர் 1 இருக்குது, மீட்டர் பவர் -2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. இதுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க. கிலோகிராமுக்கு m, மீட்டருக்கு l, மீட்டர் பவர் -1னால l பவர் -1, செகண்ட் பவர் -2க்கு t பவர் -2. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இதை நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க. சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா டெல்டா. இது என்னன்னு படிக்கணும்னா டெல்டா. டெல்டானா சேஞ்ச். டெல்டா எல் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஏ அப்படின்னா தெரியும் ஏரியா. டெல்டா ஏன்னு போட்டீங்கன்னா சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா. அல்லது வால்யூம்க்கு விங்கிற சிம்பிள் டெல்டா வி, சேஞ்ச் இன் வால்யூம் அர்த்தம், பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஒரே யூனிட் தான், லென்த்துக்கும் ஒரே யூனிட் தான். அப்ப ரெண்டு யூனிட்டும் மேல கீழே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, சேஞ்ச் இன் ஏரியாவுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் ஏரியாவுக்கும் வரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிக்கும். அங்கேயும் அதே மாதிரி வால்யூம்க்கு என்ன யூனிட்டோ அதே தான் நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. அதனால ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப இதுக்கு யூனிட்டே வராது, நோ யூனிட். ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல என்ன யூனிட் வருதோ அதே தான் டினாமினேட்டர்லயும் வரும். ஸோ கேன்சல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா எல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மீட்டர், எல்லுக்கும் மீட்டர், மீட்டர் மீட்டர் கேன்சல், அப்போ யூனிட்டே வரல. நம்ம டெல்டா ஏ சேஞ்ச் இன் ஏரியா, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், கீழேயும் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல். சேஞ்ச் இன் வால்யூம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப்னு பார்த்தோம், பை வால்யூம்க்கு மீட்டர் கியூப். ஸோ எல்லா யூனிட்டுமே கேன்சல் ஆகிறதுனால நோ யூனிட். அப்போ இங்கே எம்மும் இல்லை, எல்லும் இல்லை, டியும் இல்லை. எம் இல்லைன்னா எம் பவர் 0, ஏன்னா எனிதிங் பவர் 0 1 நமக்கு தெரியும். மாதிரி எல் இல்லாதனால எல் பவர் 0, டி இல்லாதனால டி பவர் 0. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு யூனிட் தெரியும், ப்ரெஷருக்கு என்னவோ அதே தான். என்ன நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இங்கே யூனிட்டே வராது ஸ்ட்ரெயினுக்கு. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு மீட்டர் பவர் -2 per kilogram மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் பவர் -2. கிலோகிராமுக்கு m, மீட்டருக்கு l, l பவர் -1, t பவர் -2. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லிட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், முன்னாடியே பார்த்தோம். ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். ஸோ அப்போ அந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. அப்போ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. போன கிளாஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தோம், அது மாதிரி இப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை லென்த்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு ஒர்க் பை ஏரியா. ஸோ ஒர்க் அல்லது எனர்ஜிக்கு நமக்கு யூனிட் தெரியும் ஜூல், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன ஜூல் பெர்
meter square. Joule எதுக்கு equal Newton into meter, meter power minus 2. இது எழுதிட்டோம். meter into meter power minus 2, meter power minus 1. நியூட்டனுக்கு கிலோகிராம் meter second power minus 2 நியூட்டனுக்கு. இந்த meter power minus 2 மல்டிப்ளை பண்ணா meter inverse. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, மீட்டர் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிக்குது. அப்போ கிலோகிராம் செகண்ட் பவர் மைனஸ் 2, கிலோகிராமுக்கு எம், செகண்டுக்கு டி, ஸோ எம்டி மைனஸ் 2. ஸோ அதே யூனிட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் gradient, velocity gradient. ஸோ அந்த கிரேடியன்ட்னால என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸால டிவைட் பண்ணிடுவோம். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ். ஸோ v by d. வெலாசிட்டிக்கு யூனிட் நமக்கு தெரியும் மீட்டர் பர் செகண்ட், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மீட்டர் கேன்சல், செகண்ட் இன்வெர்ஸ் மட்டும் வரும். ஸோ அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட்டுக்கு யூனிட் செகண்ட் இன்வெர்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா t பவர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும், ப்ரெஷர் பை டிஸ்டன்ஸ். ஸோ ப்ரெஷருக்கு நமக்கு யூனிட் தெரியும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பை ஒரு மீட்டர் போடுறோம். இது மேலே வந்துச்சுன்னா நியூட்டன் பவர் மைனஸ் 1, ஆல்ரெடி நியூட்டன் பவர் மைனஸ் 2 இருக்கு. ஸோ மீட்டர் பவர் மைனஸ் 2 இருக்கு. இப்போ மீட்டர் பவர் மைனஸ் 1 வந்துச்சுன்னா நியூட்டன் இன்ட்டு மீட்டர் பவர் மைனஸ் 3. நியூட்டனுக்கு என்ன கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இன்ட்டு மீட்டர் பவர் மைனஸ் 3. ஸோ இது வந்து பாஸ்கல்னு சொல்லியிருப்போம், பாஸ்கல் பர் மீட்டர். கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் பவர் மைனஸ் 3, மீட்டர் பவர் மைனஸ் 2 இன்ட்டு செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ கிலோகிராமுக்கு நம்ம என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா எம், மீட்டருக்கு எல், ஸோ எல் பவர் மைனஸ் 2, தென் எஸ்க்கு டி பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்க்கு நமக்கு யூனிட் தெரியும் நியூட்டன் பை மீட்டர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர். நியூட்டனுக்கு என்ன கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இன்ட்டு மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இந்த மீட்டர் இன்வெர்ஸ் மீட்டர் கேன்சல். ஸோ கிலோகிராம் இன்ட்டு செகண்ட் பவர் மைனஸ் 2. கிலோகிராமுக்கு என்ன எம், செகண்டுக்கு டி, ஸோ எம்டி மைனஸ் 2. சரி, இனி இந்த அடுத்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு டைப் ஆஃப் மோஷன் பார்க்கலாம், சர்க்குலர் மோஷன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷனை பத்தி பார்த்துட்டு அப்புறம் இங்க வருவோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளோட சென்டர் O, இந்த பார்ட்டிகளோட இனிஷியல் பொசிஷன் ஆன் தி சர்க்கிள், சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து A. இந்த பார்ட்டிகிள் ஏலேருந்து அப்படியே இந்த சர்க்கம்பரன்ஸ் வழியா Bக்கு வருது, அதுக்கான டைம் T செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். OA OBங்கிறது ரேடியஸ். ஓகே, இப்போ நம்ம புதுசாக இப்போ அந்த ஏலேருந்து Bக்கு வரும்போது சென்டரில் இந்த ரேடியஸ் வெக்டார் சப்டெண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு டேர்மை டிஃபைன் பண்ண போகிறோம், angular velocity.
இது எந்த லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்றோம்னா ஒமேகா. இது வந்து ஒமேகான்னு சொல்லணும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ஆங்கிள் பை டைம். ஸோ இது சென்டரில் இந்த ரேடியஸ் வெக்டார் எவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணியிருக்குது தீட்டா பை ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான டைம் டி. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. லீனியர் வெறும் வெலாசிட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம். இந்த சர்க்குலர் மோஷன்ல எங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் வருதோ அங்கெல்லாம் ஆங்கிள் போட்டுக்கணும். சரி, இதே மாதிரி ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், இது ஆல்பாங்கிற சிம்பிள்ல சொல்லுவோம். ஆக்ஸலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இங்க என்ன சொல்ல போறோம்னா சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். சேஞ்சுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், டெல்டா. டெல்டா ஒமேகா பை டி. இது வந்து ஆங்குலர் ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா. சரி, இங்க போட்டிருக்கக்கூடிய இந்த தீட்டா வந்து என்ன இருக்குதுன்னா ரேடியன்ல, தீட்டா இன் ரேடியன். இப்போ இந்த ஆர்க் லென்த் ஏபி இருக்கு பாருங்க, அது எதுக்கு ஈக்குவல், ஆர்க் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டு தீட்டா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்படின்னா தீட்டா இன் ரேடியன் என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம்னா ஆர்க் பை ரேடியஸ்னு படிச்சிருப்போம். ஸோ ஆர்க் இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆர்க் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு தீட்டா. இதுதான் ஏபியோட லென்த், ஏபியோட இந்த ஏபி கர்வேச்சரோட லென்த். இப்போ இதில் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லுவோம், வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம். ஏலிருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன, ஆர்க். அது எவ்வளோ, ஏபி. ஆர்க் பை டி. அந்த ஆர்க் லென்த் தான் என்ன, ஆர் இன்ட்டு தீட்டா. ஸோ ஆர் இன்ட்டு தீட்டா பை டி. தீட்டா பை டி நமக்கு தெரியும் என்னன்னு பாருங்க, ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இந்த தீட்டா பை டிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா ஆர் ஒமேகா. அப்போ நான் என்ன சொல்லலாம், லீனியர் வெலாசிட்டி விக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவுக்கு என்ன ரிலேஷன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ இது ஒரு ரிலேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த டெல்டா அப்படின்னா சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன், டீனா டெம்பரேச்சர். இப்போ நான் டெல்டா டீன்னு போட்டேன்னா என்ன மீனிங்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு அர்த்தம். போன கிளாஸ்லயே சொன்னோம், சேஞ்ச்னால என்ன அர்த்தம், ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் அதை நான் டிஎஃப்னு எழுதிக்கிறேன், மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர், கடைசியாக இருந்த டெம்பரேச்சர் மைனஸ் ஆரம்பத்தில் இருந்த டெம்பரேச்சர். இது டெல்டா டி. அதே மாதிரி டெல்டா பி அப்படின்னு போட்டால் சேஞ்ச் இன் ப்ரெஷர். அது என்ன வரும், ஃபைனல் ப்ரெஷர் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர். டெல்டா வி அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஷரபிள் சேஞ்சஸ், இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இப்போ ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது, ரொம்ப 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 கம்மியாக நடக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்ன சொன்னால் மெஷரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த சேஞ்சை எப்படி காட்டணும்னா யூஸிங் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷனா டி போட்டு காட்டணும். இப்போ டிபி அப்படின்னா change in pressure which is very very small, which we cannot measure. நம்ம மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ரெஷர் சேஞ்ச் ஆயிருக்குதுன்னா அதை டெல்டா பின்னு போட்டு காட்டக்கூடாது. டெல்டா போட்டிங்கன்னா அது மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம். டின்னு போட்டு காட்டினீங்கன்னா மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான சேஞ்சுன்னு அர்த்தம். வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் ப்ரெஷர்.
which cannot be measured. ஸோ மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேஞ்ச் நடந்திருக்குது அப்படின்னா அதை வந்து டிஃபரன்சியேஷன் போட்டு காட்டணும். டிஃபரன்சியேஷனாக டி போடணும் இந்த டெல்டாக்கு பதில். ஃபார் எக்ஸாம்பிள், கடல்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை மோந்து எடுத்துட்டு கடலில் தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சீல வாட்டர் வந்துட்டும் இருக்கும், எவாபரேட் ஆகிட்டும் இருக்கும். இதில் நம்ம எடுத்த ஒரு டம்ளர் தண்ணியில் அது எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னா மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதே அளவுக்கு தண்ணி இதில் வந்திருக்கலாம், எவாபரேட் ஆகியும் போயிருக்கலாம். ஸோ அந்த சேஞ்சை வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சரி, இப்போ எதுக்கு நம்ம இந்த டெல்டா டி டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா இதே ஆங்குலர் வெலாசிட்டியை எப்படி எழுதலான்னு பாருங்க. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், தீட்டா பை டி. இதைவே நம்ம எப்படியும் எழுதலாம்னா டெல்டா தீட்டா பை டெல்டா டி. ஸோ டெல்டா தீட்டா சேஞ்ச் இன் ஆங்கிள். அது என்ன சேஞ்ச் இன் ஆங்கிள்? ஓ ஏ ஒரு பார்ட்டிகல் இனிஷியலா ஏ பாயிண்ட்ல இருக்கு. ஏல இருந்து பிக்கு வரக்கான டைம் t1 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேடியஸ் வெக்டார் சென்டர்ல சப்டெண்ட் பண்ண ஆங்கிள் தீட்டா 1. அகைன் பில இருந்து சிக்கு வருது, சாரி ஏ டு பில இருந்து சிக்கு வருது. இப்போ நெட் ஆங்கிள் சப்டெண்டட் பை ரேடியஸ் வெக்டார் இஸ் தீட்டா 2. A to B t1 செகண்ட், A to C போன டைம் t2 செகண்ட். இப்போ எனக்கு என்ன வேணும்னா B to C, Bல இருந்து Cக்கு போகும்போது வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, அதுதான் எனக்கு ஃபார்முலா. இதுதான் எனக்கு தெரியணும், ஃபார்முலாவில் தெரியணும். ஆங்குலர் வெலாசிட்டி இது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பிலிருந்து சிக்கு போகும்போது என்ன ஆங்கிள் அப்படின்னு தெரியணும். அது பாருங்க தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா 1. ஆக்சுவலா இந்த ஆங்கிள் என்னன்னா எழுதலாம்னா தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 பை பிலிருந்து சிக்கு போறதுக்கான டைம் நான் சொல்லணும். ஏ டு பி t1 செகண்ட், ஏ டு சி t2 செகண்ட். அப்போ பிலிருந்து சிக்கு போறதுக்கான டைம் t2 மைனஸ் t1 செகண்ட். இது ஏன் தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 சொன்னேன்னு பாருங்க. ஏன்னா பி டு சி போகும்போது நான் மெஷர் பண்ண வேண்டிய ஆங்கிள் பிஓசி, இந்த ஆங்கிள் தான் நான் மெஷர் பண்ணணும், ஆர் சிஓபி. அதுக்கான டைம் t2 மைனஸ் t1. ஏன் ஏலேருந்து பிக்கு வரக்கான டைம் t1 செகண்ட், அது எனக்கு தேவையில்லை. ஏ டு சிக்கு போன டைம் t2, அதில் ஏலேருந்து பிக்கு வந்த டைமும் இன்க்ளூட் ஆயிருக்கு. உதாரணமாக ஏலேருந்து பிக்கு 5 செகண்ட்ஸில் வர்றேன், ஏலேருந்து சிக்கு 8 செகண்ட்ஸில் வர அப்படின்னா பிலேருந்து சிக்கு மட்டும் போகிறக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிருக்கும்? ஏலேருந்து பிக்கு வரக்கு 5 செகண்ட்ஸ் போக மீதி 3 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், 8 செகண்ட்ஸ் மைனஸ் 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் t2 மைனஸ் t1 போட்டிருக்கோம். ஸோ இந்த சேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெல்டா. ஸோ அதனால டெல்டா தீட்டா பை டைம் இன்டர்வல், அது சேஞ்ச் இன் டைம்னு சொல்கிறத விட டைம் இன்டர்வல்னு சொல்லிக்கணும் டெல்டா டிஏ. இதுவே நான் டிஃபரன்சியேஷன் போட்டும் எழுதலாம், d theta by dt. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியை d theta by dt ன்னு போட்டு எழுதுறேன், அல்லது டெல்டா theta by டெல்டா t. ஓகே, அடுத்தது ஆக்ஸலரேஷன். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அது டெல்டா டின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதையே dv by dt அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, வெலாசிட்டி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் நம்ம எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எஸ் பை டி, இங்கே டி பை டின்னு போட்டிருக்கு, அதை எஸ் பை டின்னு வச்சுக்கலாம். அதை டிஃபரன்சியேஷன் வச்சும் சொல்லலாம், டிஎஸ் பை டிடி அல்லது டெல்டா எஸ் பை டெல்டா டி. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்ம டெல்டா போட்டும் எழுதலாம், டிஃபரன்சியேஷன் போட்டும் எழுதலாம். இதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், சேஞ்ச் இன்
angular velocity by time. அப்ப delta omega by delta t ன்னு சொல்லிக்கலாம். அல்லது d omega by dt. ஓகே, அடுத்தது நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். v is equal to r ஒமேகான்னு பார்த்தோம். v is equal to r. இந்த ஒமேகாவை என்னன்னு எழுதணும்? d theta by dt ன்னு எழுதலாம். ஏன்னா ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? theta by t நாலும் கரெக்ட், டெல்டா போட்டு எழுதலாம். டெல்டா theta by டெல்டா t, அப்புறம் டிஃபரன்சியேஷன் d theta by dt இதுவும் எழுதலாம். டெல்டா போடுற இடத்துல டிஃபரன்சியேஷனையும் போட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஒமேகால d theta by dt ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட்ல நிற்கணும். ஏன்னா நிறைய டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். VA டெல்டா எஸ் பை டெல்டா டின்னு சொல்கிறோம். A to B, இடையில ஒரு பாயிண்ட் C. ஒருத்தர் ஏலேருந்து சிக்கு வரக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறார். ஏலேருந்து பிக்கு வரக்கு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறார். A to C 5 செகண்ட்ஸ், சாரி A to C 5 செகண்ட்ஸ், A to B 15 செகண்ட்ஸ். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 50 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து சி வரைக்கும் 20 மீட்டர். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா சியிலிருந்து பிக்கு என்ன ஸ்பீடில் போனாரு, ஆர் வெலாசிட்டி சிபி. சியிலிருந்து பிக்கு போகும்போது மட்டும் அவரோட வெலாசிட்டி என்ன, ஏன்னா அவர் ஒரே டைரக்ஷன் தான் போயிருக்கு. அப்போ நம்ம வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. விசிபின்னு போட்டால் சியிலிருந்து பிக்கு போகும்போது வர வெலாசிட்டிக்கு நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பை டைம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஜென்ரலாக சொல்லிக்கலாம். சியிலிருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் எப்படி சொல்லலாம்? ஏலிருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மைனஸ் ஏசி. ஸோ இந்த டிஸ்டன்ஸை, எந்த டிஸ்டன்ஸை? ஏபிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏசிங்கிற டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சிபிங்கிற டிஸ்டன்ஸ். அடுத்தது சியிலிருந்து பிக்கு போறதுக்கான டைம் என்ன? அது எதுக்கு ஈக்குவல்? ஏலேருந்து பிக்கு போன டைமை டிஏபின்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து ஏலேருந்து சிக்கு போன டைமை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? டிசிபி, சியிலிருந்து பிக்கு போன டைம் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் என்னன்னு சொல்லிக்கலாம்? டைம் டேக்கன் டு ரீச் பி ஃப்ரம் சி. ஸோ இங்கே டிஸ்டன்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எந்த டிஸ்டன்ஸ்? ஏபிங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து ஏசிங்கிற டிஸ்டன்ஸை கழிச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் டெல்டா போட்டுக்கலாம். டெல்டா எஸ் பை இங்கேயும் டைமை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டெல்டா டின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ டெல்டான்னு போட்டால் அதையே நம்ம என்னன்னு எதுவும் எழுதிக்கலாம்னா டிஃபரன்சியேஷனும் எழுதிக்கலாம். டிஎஸ் பை டிடி. டிஎஸ்னு என்ன? வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் விச் வி கேனாட் மெஷர். அதே மாதிரி டிடி வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல் விச் வி கேனாட் மெஷர். அந்த மாதிரி டைம் இன்டர்வல். ஸோ இப்படியும் டெல்டா போட்டும் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி எல்லாம் எழுதலாம். இதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இந்த சர்க்குலர் பாத்ல ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகிறது அகைன் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆரம்பத்தில் ஏங்கிற பாயிண்ட்ல அந்த சர்க்கம்பரன்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சர்க்கிள் மேலே, சர்க்கம்பரன்ஸ் மேலேயே மூவ் ஆகிட்டு திருப்பி ஏகே அந்த பார்ட்டிகிள் வருது. த டைரக்ஷன். இப்போ ஒரு செகண்ட்ல இது எவ்வளவு டைம்ஸ் இந்த சர்க்கிளை சுத்திடுச்சுன்னு வச்சுக்கலாம்னா n டைம்ஸ். லெட் தி பார்ட்டிகிள் மேட் n revolutions in 1 second. ஸோ ஒரு செகண்ட்ல இது எவ்வளோ டைம் இந்த சர்க்கிளை சுற்றி வந்திருக்குன்னா n டைம் சுற்றி வந்திருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு ஒரு சில டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இருந்தாலும் ரீகால் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டைம் பீரியட் என்ன? டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன். ஒரே ஒரு சுத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுக்கு பேர் தான் டைம் பீரியட். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன்.
இது நாம் எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க. டைம் 1 செகண்ட், ரெவல்யூஷன்ஸ் n. இது நம்ம இந்த டேட்டாவை இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு செகண்ட்ல எவ்வளவு டைம் சுத்தி இருக்குது, n டைம். இப்போ எனக்கு என்ன தெரியணும், ஒரே ஒரு டைம் சுத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருச்சுன்னு தெரியணும். ஸோ n டைம்ஸ்க்கு 1 செகண்டு. அப்போ இந்த n டைமை 1 டைம்னு மாற்றணும். ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. என்ன பண்ணும், என்னால் டிவைட் பண்ணும். ஸோ n by n 1. இந்த ரைட் சைடு என்னால் டிவைட் பண்ணால் லெஃப்ட் சைடும் என்னால் டிவைட் பண்ணும். 1 by n செகண்ட். அப்போ என்ன மீனிங், ஒரே ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 1 by n. ஸோ இதுதான் வந்து டைம் பீரியட். டைம் பீரியட் இதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா t. t is equal to 1 by n. What is n? Number of revolutions in 1 second. இதுக்கு யூனிட் செகண்ட். சரி, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன் 1 செகண்டுக்கு பேர் என்னன்னு அதுவும் பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கு சிம்பிள் f ஆர் n ஆர் நியூ அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு செகண்ட்ல எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ், எவ்வளோ தடவை சுற்றிச்சோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் in 1 second, அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. அது எவ்வளோன்னு இருக்கு, n. அப்போ அதை நான் வந்து நியூன்னு எழுதுனா, ஸோ t is equal to 1 by நியூ. டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சி எப்படி ரிலேட் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்கன்னா இன்வெர்ஸாக ரிலேட் ஆகிருக்கு. டைம் பீரியடுக்கு இது ஃபார்முலா. இப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, 1 by t. tனா செகண்ட். அப்போ இதுக்கு என்ன யூனிட், செகண்டை மேலே கொண்டு போனீங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ். அது என்னன்னு சொல்லுவோம்னா ஹெர்ட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் தான். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 by டைம் பீரியட் ஹெர்ட்ஸ். இந்த ரிலேஷனும் அல்லது இந்த ரிலேஷன் இது ரெண்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் ரேடியன். ஸோ ஆங்கிள் இன் ரேடியனுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஆர்க் பை ரேடியஸ். ஆர்க்னா அந்த கர்வ்டு பாத்தோட லென்த்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆர்க்கையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், ரேடியஸையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். மீட்டர் கேன்சல், நோ யூனிட். ஸோ அப்போ இதுக்கு யூனிட்டே வராது. அப்போ m power 0, l power 0, t power 0, எனிதிங் பவர் 0 1. 1 into 1 into 1 1 தான். அப்போ யூனிட்டே வரல. இது ஆங்கிள். அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி. இதுக்கு சிம்பிள் ஒமேகா. இதுக்கு என்ன ஃபார்முலா, ஆங்கிள் பை டைம், தீட்டா பை டி. தீட்டாக்கு யூனிட் இல்லை, இப்போ ஒன்றுன்னு வச்சுக்கலாம். பை டைமுக்கு என்ன செகண்ட், 1 by செகண்ட்னா செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ டி பவர் -1. நெக்ஸ்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். So angular acceleration. So இது வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் இன்டர்வல்னு சொல்லுவோம், அல்லது டெல்டா ஒமேகா பை டெல்டா டின்னு சொல்லிக்கலாம். ஒமேகாக்கு என்ன யூனிட்னு நம்ம பார்த்தோம், செகண்ட் இன்வெர்ஸ். அகைன் டெல்டா டிக்கு ஒரு செகண்ட். ஸோ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ் இன்டூ செகண்ட் இன்வெர்ஸ் செகண்ட் பவர் -2. இதுக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா டி பவர் -2. இது ஒரிஜினலான யூனிட் சொல்லணும்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுங்களுக்கு பதிலாக ரேடியன் போட்டுடலாம், ரேடியன் பெர் செகண்ட். இங்கே அதே மாதிரி ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். பட் இந்த ரேடியன் எல்லாம் நம்பருங்கிறதுனால அதுக்கு யூனிட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பீரியட். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், 1 by ஃப்ரீக்வன்சி. இதுக்கு யூனிட் செகண்ட், அப்போ டி. அடுத்தது
mu வந்து என்ன இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் 1 by டைம் பீரியட் 1 by செகண்ட், அது செகண்ட் இன்வெர்ஸ் ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் இன்வெர்ஸுக்கு t பவர் -1. அடுத்து இன்னொரு டேர்ம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ஐங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா சிக்மா, சிக்மானா சம் ஆட் பண்ணுறது, சிக்மா எம்ஐ, எம்ஐனா மாஸ் ஆஃப் ஐ பார்ட்டிகிள் இன்ட்டு ஆர்ஐ ஸ்கொயர். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஸோ ஒரு 3 பார்ட்டிகிள்ஸ் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பார்ட்டிகிள் மாஸ் வந்து m1, இது சென்டரில் இருந்து r1 டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னொரு பார்ட்டிகிள் மாஸ் வந்து m2, சென்டரில் இருந்து r2 டிஸ்டன்ஸில் இருக்குது. இதெல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ஒரே சென்டர் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு பார்ட்டிகிள் மாஸ் m3, அது சென்டரில் இருந்து r3 டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது ரேடியஸ் r3ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 3 பார்ட்டிகிளுமே சர்க்குலர் பாத்தில் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைக்கலாம். அப்படின்னா இப்போ நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது ஐ எதுக்கு ஈக்குவல்னா m1 இன்ட்டு அதோட ரேடியஸ் எவ்வளோன்னு பாருங்கள் r1, அதோட ஸ்கொயர், ப்ளஸ் செகண்ட் மாஸ் m2, அது ரேடியஸ் r2 ஸ்கொயர், ப்ளஸ் மூணாவது மாஸோட மாஸ் m3, அதோட ரேடியஸ் r3. ஸோ இந்த 3 மாசமே சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது, அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ஒரே சென்டர் இருக்கக்கூடிய சர்க்கிள். அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஒவ்வொன்றுலையும் எம்ஐயும் ஆர் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் அது எல்லாம் ஆட் பண்ணுறோம். அதனால் இது ஜென்ரலாக நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா சிக்மானா ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம், எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர். இதுக்கு பேர் தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அப்போ இங்கே என்னென்ன வருதுன்னு பாருங்கள், மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர், ஸோ எம்ஆர் ஸ்கொயர். மாஸ்க்கு என்ன யூனிட் கிலோகிராம், ரேடியஸ்க்கு மீட்டர், அதுக்கு ஸ்கொயர் வரனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா ml2, ml/2. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. டென்சிட்டி ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி எடுத்துக்கணும். டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டியால் டிவைட் பண்ணுறோம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா அட் 4 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டரோட டென்சிட்டி எடுத்துக்குவோம். டென்சிட்டிக்கு நம்மளுக்கு யூனிட் தெரியும், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ மேலே சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிக்கு யூனிட் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கீழே வாட்டரோட டென்சிட்டிக்கும் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ ரெண்டு ஒரே யூனிட்டுங்கிறனால கேன்சல், அதனால நோ யூனிட். நோ யூனிட்னா m/0, l/0, t/0 எதுவுமே வரல. நெக்ஸ்ட்டு கரண்ட் பொட்டன்ஷியல், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கரண்ட்டுக்கு என்ன சிம்பிள்னா ஐன்னு சொல்லுவோம். I is equal to charge by time. இப்போ இது ஒரு ஒயர்னு வச்சுக்கலாம். ஒயரோட ஒரு எண்டு A, இன்னொரு எண்டு B. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா ஏலேருந்து B எண்டுக்கு சார்ஜ் மூவ் ஆகுது. இன் 5 seconds 500 coulomb charge moved from A to B. ஸோ சார்ஜ் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு ஏலேருந்து B அப்படின்னா அதுதான் கரண்ட்டும்போ. இங்கே நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா 5 செகண்டில் 500 கூலும் சார்ஜ் ஏலேருந்து Bக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆயிருக்கு 500 கூலும், சார்ஜோட யூனிட் கூலும் பை அதுக்கான டைம் 5 செகண்ட்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 கூலும் பை செகண்ட். அந்த கூலும் பெர் செகண்டுக்கு தான் என்ன பேர்னா ஆம்பியர். ஸோ அப்போ இந்த ஒயர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போயிருக்குதுன்னா 100 ஆம்பியர் கரண்ட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். கரண்ட்டுக்கான ஃபார்முலா.
சரி, இந்த ஒயர்ல கரண்ட் அதிகமா போகணும்னா என்ன வேணும்னா இந்த ஒயரோட ரெண்டு எண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுல போற கரண்ட் அதிகமாகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மினா கரண்ட் கம்மியாக தான் போகும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஓம்ஸ் லான்னு சொல்லுவோம். ஓம்ஸ் லா இது என்ன சொல்லுன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும்போது at constant temperature current flowing through a conductor is directly proportional to potential difference between the ends of the conductor. இந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டுக்கு நடுவில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு டைரக்டா ரிலேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். potential difference between the ends of the conductor. அப்ப என்ன சொல்றோம்னா V proportional to I. V ங்கிறது potential difference between the conductor. I ங்கிறது அது வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். இது அதாவது V அதிகமாகும் போது I யும் அதிகமாகும் அப்படின்னா அல்லது V குறையும் போது I யும் குறையினா இப்படி எழுதலாம். இதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது டைரக்டா ரிலேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அதை இப்படி எழுதலாம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துட்டு அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொண்டு வரணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ போடணும். அது என்னன்னு தெரியாது. அது நம்ம நார்மலாக ஒரு லெட்டர் போடுவோம். இங்கே என்ன போட்டுக்கிறோம்னா R போட்டுக்கிறோம். V is equal to IR. Rங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ். வேர் R is ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? பேரே சொல்லுது பாருங்க, தடுக்குது. எதை தடுக்குது? அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிறத தடுக்குது. ஒவ்வொரு மெட்டீரியலும் அது வழியா சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது சார்ஜ் அது வழியா போறக்கும் அலோவ் பண்ணும், அதே சமயம் கொஞ்சம் தடுக்கவும் செய்யும். ஸோ எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் அது வழியா சார்ஜ் ஃப்ளோ ஆகிறத தடுக்குதோ அதுக்கு பேர் தான் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃபர்டு பை எ மெட்டீரியல் for the flow of charge is called resistance. ஒரு மெட்டீரியல் அது வழியா சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளவு தூரம் அலோவ் பண்ணுதோ அதுக்கு பேரு resistance. Or the ease with which a material offers hindrance for the flow of charge is called resistance. அதே சமயம் இது கம்ப்ளீட்டா தடுக்கல, சார்ஜஸ் அது வெளியே போறதுக்கு அலோவும் பண்ணுது, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ். தி ஈஸ் வித் விச் எ மெட்டீரியல் அலோஸ் தி சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ இஸ் கால்டு கண்டக்டன்ஸ். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மெட்டீரியல் அது வெளியே சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுது அதுக்கு பேர் கண்டக்டன்ஸ். அதை ஜின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ். வேர் ஜி இஸ் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் எதை மெஷர் பண்ணுது? ஒரு மெட்டீரியல் அது வழியா சார்ஜ் எவ்வளவு தூரம் போய்க்கலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்றதுக்கு விடுது. அந்த நேச்சர் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது தான் கண்டக்டன்ஸ். அது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் ஒர்க் அல்லது எனர்ஜிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா E is equal to energy is equal to charge into potential difference. னா எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இதோட ப்ரூஃப் எல்லாம் நம்ம பின்னாடி நிறைய யூனிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது டெரிவேஷன்ல பார்ப்போம். சார்ஜ் இன்டு
பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லிக்குவோம். சரி, இப்போ நம்ம என்னன்னா இந்த V அண்டு ஆர் இது ரெண்டுக்குமான டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட்டுக்கு எழுதிக்கலாம். current I, charge by time, Q by T. charge க்கு கூலும், time க்கு செகண்ட், கூலும் into second inverse, அதுதான் என்னன்னு சொல்லிக்கிறோம் ஆம்பியர். ஸோ ஆம்பியருக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்துருப்போம், ஆம்பியரே தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கான ஈக்குவேஷன் எழுதுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? V is equal to E by Q னு சொல்லலாம். ஈனா எனர்ஜி, எனர்ஜிக்கு என்ன? ஜூல். கூலும் சார்ஜுக்கு என்ன? கூலும். நம்ம ஆம்பியருக்கு ஃபார்முலா தெரியும். ஆம்பியர் என்ன? ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு கூலும் பை சார்ஜ், கூலும் பை செகண்ட். அப்போ இதில் இருந்து கூலும் என்ன? இந்த செகண்ட் அப்படி இங்கே கொண்டு வந்துக்கலாம், ஆம்பியர் செகண்ட். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஜூல் பை ஆம்பியர் செகண்ட். ஜூலுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? நியூட்டன் இன்ட்டு மீட்டர் பை ஆம்பியர் இன்ட்டு செகண்ட். நியூட்டனுக்கு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, இது நியூட்டனுக்கு இன்ட்டு மீட்டர் போட்டுக்கிட்டேன் பை ஆம்பியர் செகண்ட். கிலோகிராம் இங்கே மீட்டர், இங்கே மீட்டர், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். இந்த செகண்ட் மேலே வந்துச்சுன்னா செகண்ட் பவர் -1, ஆல்ரெடி செகண்ட் பவர் -2 இருக்கு. ஸோ செகண்ட் பவர் -3. ஆம்பியர் மேலே வந்துச்சுன்னா ஆம்பியர் பவர் -1. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, kg m⁻2 செகண்ட் பவர் -3 ஆம்பியர் பவர் -1. ஸோ அந்த பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்? எனர்ஜி பை சார்ஜ் E by Q. எனர்ஜிக்கு ஜூல், ஜூல் பை கூலும். ஜூலுக்கு என்ன? கூலும்க்கு என்ன? ஆம்பியர் செகண்ட், நியூட்டன் இன்ட்டு மீட்டர் பெர் பை ஆம்பியர் செகண்ட், கிலோகிராம் மீட்டர் second power -2 meter by ampere into second. So ஃபைனலா என்னன்னு பார்த்தா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -3 ஆம்பியர் பவர் -1. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க, கிலோகிராமுக்கு m, மீட்டர் ஸ்கொயருக்கு l ஸ்கொயர், செகண்ட் பவர் -3க்கு t பவர் -3 ஆம்பியர் பவர் -1. இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். V is equal to IR னு பார்த்தோம். அப்போ R is equal to என்ன? V by I. Vக்கு நம்ம யூனிட் பார்த்தோம் என்னன்னு, எனர்ஜி இங்கே எழுதிக்கலாம், எனர்ஜி பை கூலும். ஐக்கு என்ன? எனர்ஜி பை சார்ஜ், நாட் கூலும், எனர்ஜி பை சார்ஜ். அடுத்தது ஐக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் பை டைம். அப்போ இது எழுதுனீங்கன்னா E, இந்த T மேலே போயிருக்கும், E இன்ட்டு T பை Q ஸ்கொயர். இந்த ஆரோட யூனிட்டை ஓம்னு சொல்லுவோம், சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒமேகா, ஓம். ஈக்கு யூனிட் தெரியும், நியூட்டன் இன்ட்டு மீட்டர், டீக்கு செகண்ட், டீக்கு செகண்டுன்னு வரும் பை கூலும் ஸ்கொயரை நம்ம என்ன எழுதுவோம்? சார்ஜஸ் கூலும். கூலும் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? ஆம்பியர் இன்ட்டு செகண்ட். அப்போ ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் த ஹோல் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் செகண்ட் பை ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ஒரு செகண்டை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்டனுக்கு எக்ஸ்பென்ஷன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு மீட்டர் பை
ஆம்பியர் செகண்ட். கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். இந்த செகண்ட் மேலே வந்தால் செகண்ட் பவர் -3, இங்கே ஆம்பியருக்கு ஸ்கொயர். ஸோ ஆம்பியர் பவர் -2. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸுக்கு m L பவர் 2 T பவர் -3 A பவர் -2. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கான டைமென்ஷனல்